ஆர்ப்பாட்டம் டிடிஎஸ்எஃப்பின் ஆர்ப்பாட்டம் டிடிஎஸ்எஃப்பின் ஆர்ப்பாட்டம் போர்க்குண கொண்ட ஆர்ப்பாட்டம் மதுரை கோட்ட நிர்வாகமே மதுரை கோட்ட நிர்வாகமே செருப்பால் அடித்ததை கண்டித்த ஆர்ப்பாட்டம் செருப்பால் அடித்ததை கண்டித்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு நிர்வாகமே தமிழக அரசு நிர்வாகமே நடவடிக்கை செருப்பால் அடித்த அதிகாரிக்கு செருப்பால் அடித்த அதிகாரிக்கு தற்காலிக வேலை நீக்கம் போதுமா போதுமா தற்காலிக வேலை நீக்கம் போதுமா போதுமா தமிழக அரசு நிர்வாகமே கைது செய் கைது செய் ஏஎம்ஐ கைது செய் குண்டாசில் கைது செய் துணை போன அதிகாரியை கைது செய் கைது செய் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் புரியதற்காக ஆர்ப்பாட்டம் தாராபுரம் ஓட்டுநரை தாக்கியதற்காக ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு நிர்வாகமே நடவடிக்கை தொழிற்சங்க ஒற்றுமை ஒற்றுமை சங்கம் ராஜா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மிக மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கின்ற நிர்வாகத்தை கண்டிக்கின்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்றே நடைபெற்றது. இது நாம் கொஞ்சம் லேட்டாக இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடந்த கால வரலாறுகளை கொஞ்சம் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம தருமபுரி மண்டலத்தினுடைய ஒரு பேருந்தில் சென்னை பேருந்தில் மாட்டு இறைச்சியை ஏற்றுக்கொண்டு போனதுக்கு ஏன் எடுத்துக்கொண்டு போனா என்று அவருக்கு சஸ்பெண்டு டிஸ்மிஸ் சொல்லி கொண்டு போனாங்க. அதை பயந்து அரூர் டிப்போவில் ஏற்ற மாட்ட மறுத்து இறக்கி விட்டதுக்கு மந்திரி அடுத்த நிமிஷம் கண்டனம் தெரிவிக்கிறார். ஒரு வயசான மூதாட்டியை இறக்கி விட்டார். அது மூதாட்டிங்கிறது ஒரு தவறு, அது வேறு விஷயம். அந்த இறைச்சி ஏற்றக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். அதில் அது இறக்கி விட்டதுக்கு மந்திரி உடனடியாக. ஆனால் ஒரு தொழிலாளி ஒரு அதிகாரி செருப்பால் அடித்து இப்போ 2 நாள் ஆகுது, ஒரு மந்திரி கண்டனம் தெரிவிக்கலை. அப்போ இந்த நிர்வாகத்துக்கு அந்த மந்திரி தேவைதானாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மந்திரி யாருக்கு? போக்குவரத்து தொழிலாளிக்கா? மக்களுக்கு? அப்போ மக்கள்கிட்ட அவர் மந்திரியாக இருந்துட்டு போட்டுமே. இந்த மாதிரி அந்த அதிகாரி உடனடியாக எந்த வகையான கழகத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை அனைத்துக்கும் கட்பட்டு அவரை டிஸ்மிஸ் செய்கிறது தான் முறையாக இருக்கும் என்பது இந்த பணியாளர் சங்கத்தினுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை நாங்கள் முன்மொழிகிறோம். இது நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது இருக்க மோசமாக போயிட்டு இருக்குது. கோவையில் நடக்குது. நேற்று வேற ஒரு கான்செப்ட் அதிகாரி பஸ் ஸ்டாண்ட்லேயே திட்டுறான். அவனுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே திட்டுறான், கண்டது போனெல்லாம் திட்டுறான். அதிகாரிங்க ஒரு அடிமைத்த மாதிரி நடத்துகிறாங்க, ஓட்டுநர் நடத்துனாரு. இது மாதிரி அடிக்கடி ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணினதை தான் கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அதிகாரிங்க யாரும் பயப்பட போகிறதில்ல. அவங்க இது மாதிரி நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த மதுரையில் நடந்த மோசமான நிலைமையான ஒரு ஓட்டுநரை செருப்பால் அடிக்கிற ஆஃபீஸில் கூட்டின்னு போய் இதுக்கு ஒரு அதிகாரி அடிச்சுருந்தா இந்நேரம் தொழிலாளிக்கு ட்ரான்ஸ்ஃபரு அவன் ஷோகேஸ் கொடுத்து அவன் டிஸ்மிஸ் வரைக்கும் கொண்டு போகிறான். ஆனால் ஒரு அதிகாரி பண்ணான்னா அதுக்கு நடவடிக்கை என்ன? இது வரைக்கும் கைது பண்ணியிருக்கணும். அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர் உடனடியாக கைது பண்ணி மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மத்திய சங்க செயலாளர் அண்ணன் சரவணன் அவர்களே, இந்த கூட்டத்தில் ஓய்வு பெற்ற செயலாளர் அமைப்பு செயலாளர் கனகராஜன் அவர்களே, பொருளாளர், இந்த சம்பவத்துக்கும் இன்றைக்கு ஊத்தங்கரை கிளையில் முன்பாக
மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தழுவி கொண்டிருக்கின்றது. இப்போது ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டம் 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 பிடிஎஸ்எஃப்பின் ஆர்ப்பாட்டம் பிடிஎஸ்எஃப்பின் ஆர்ப்பாட்டம் போர்க்குணம் கொண்ட ஆர்ப்பாட்டம் போர்க்குணம் கொண்ட ஆர்ப்பாட்டம் மதுரை கோட்டை நிர்வாகமே மதுரை கோட்டை நிர்வாகமே நெற்பால் அடித்த அதிகாரியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மதுரை கோட்டை நிர்வாகமே நெற்பால் அடித்த அதிகாரிக்கு தற்காலிக வேலை நீக்கம் தானா? போதுமா 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 தமிழக அரசு நிர்வாகமே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஏஎம் மாரிமுத்துவை கைது செய் குண்டர் சட்டத்தில் கைது செய் துணை போன 3 அதிகாரியும் கைது செய். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தாராபுரம் ஓட்டுநரை தாக்கியதற்கு ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மாரிமுத்தை கைது செய் உடனடியாக கைது செய். போர்க்குணம் கொண்ட ஆர்ப்பாட்டம் 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 பிடிஎஸ்எஃப்பின் ஆர்ப்பாட்டம் மதுரை கோட்டை நிர்வாகமே கைது செய் துணை போன 3 அதிகாரியும் கைது செய் உடனடியாக கைது செய். மதுரை அரசு நிர்வாகமே ஏன் தாமதம் மாரிமுத்துவை கைது செய். ஆர்ப்பாட்டம் பிடிஎஸ்எஃப்பின் ஆர்ப்பாட்டம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை. அடுத்தபடியாக பிடிஎஸ்எஃப்பின் ஓய்வு பெற்ற பொருளாளர் அண்ணன் லட்சுமணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் காலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிலைமையில் கார்பரேஷனா அல்லது தனியார் துறை என்று இல்லாத அளவுக்கு அதிகாரிகள் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? நினைத்து பாருங்கள். இரவு பகல் என்று பாராமல் கண் விழித்து பணிபுரியும் இந்த ஓட்டுநர் நடத்துனரை காலை 2 மணி அளவில் ஒரு அதிகாரி செருப்பால் அடிக்கிறான். அவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? இதுக்கெல்லாம் காரணம் நாமெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் நான் பாருங்க தன் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கிறதுனால்தான் அதிகாரி அனைவருக்குமே உள்ளூர் போயிடுச்சு. நினைத்து பாருங்கள் தொழிலாளர்களே, நாம் பணிபுரிந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கண்டித்து வருகிறோம். ஒரு வேலை காப்பகத்தில் ஒரு கேடு கட்ட, ஒரு மானங்கட்ட, ஒரு தரதல, ஒரு எச்சலை, அவனை எச்சலன்னு சொல்றோம். வேற என்ன சொல்லி எனக்கு வார்த்தை இல்லை. அதிகாரின்னு உன் வேலையை செஞ்சுட்டு நாயன்னா நீ யாரா செருப்பை கட்டி அடிக்கிறது? யாரா அதிகாரம் கொடுத்தது? இதுக்கு என்ன காரணம்? தொழிலாளர்களே எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து வந்தோமா கொடுத்த வேலையை செஞ்சுமா போறோமான்னு இருக்கிறோம். ஆனா ஒரு ஓட்டுநர் என்ன பாவம் செய்தான்? அவனுக்கு வரப்பு தகுறாளா இல்ல குடும்ப தகுறாளா? ஏன்னா ஏது கட்ட பயணி அதிக பயணி வந்தா பேருந்து ஏற்பாடு செய்யறா, பயணிகளுக்கு நீ சேவை பண்ற, அதுக்கெல்லாம் நீ இருக்கிற அதிகாரி. ஆனா விடிகால 2 மணிக்கு ஒரு ஓட்டுநரை செருப்பால் அடிக்கிறானா? இது எந்த விதத்துல நியாயம்? எனவே மதுரை நிர்வாகம் அந்த ஏஎம் சொல்லுங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. அந்த கேடு கட்ட பயில உடனடியாக கைது செய்து அவன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களின் ஆர்ப்பாட்டம் கைது செய்யும் வரை எங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடரும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு அனைத்து தொழிலாளர்களும் ஓட்டுநர், நடத்துனர், பணிநுட்ப பிரிவு தொழிலாளர் அனைவரும் ஒன்று திரண்டால்தான் நமக்கு ஒரு
வெற்றி கிடைக்கும். இது இங்கு மட்டுமல்ல, அனைத்து கோட்டைகளிலுமே அனைத்து அதிகாரிகளும் இதுபோல் தான் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முற்றுக்கட்டை வைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராடினால்தான் இதை வெற்றி காண முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் 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 டிடிஎஸ்எஃப் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மதுரை கோட்டை நிர்வாகமே மதுரை கோட்டை நிர்வாகமே மதுரை கோட்டை நிர்வாகமே மதுரை கோட்டை நிர்வாகமே ஓட்டுநரை செருப்பால் அடித்த ஓட்டுநரை செருப்பால் அடித்த ஓட்டுநரை செருப்பால் அடித்த ஓட்டுநரை செருப்பால் அடித்த வேடுகட்ட அதிகாரியை உடனே சஸ்பெண்ட் செய்து அவரை உடனே கைது செய்து உடனே டிஸ்மிஸ் செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு நிர்வாகமே தமிழக அரசு நிர்வாகமே ஓட்டுநர் பணியில் இருந்த ஓட்டுநரை பணியில் இருந்த ஓட்டுநரை பேருந்து நிலையத்தில் பயணிகள் மத்தியில் செருப்பால் அடித்த ஏஎம்ஐயை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஆர்ப்பாட்டம் 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 மதுரை கோட்டை நிர்வாகமே மதுரை கோட்டை நிர்வாகமே மதுரை கோட்டை நிர்வாகமே மதுரை கோட்டை நிர்வாகமே பணியில் இருந்த ஓட்டுநரை பணியில் இருந்த ஓட்டுநரை பணியில் இருந்த ஓட்டுநரை பணியில் இருந்த ஓட்டுநரை பயணிகள் மத்தியில் செருப்பால் அடித்த ஏஎம் மாரிமுத்தை கைது செய் ஏஎம் மாரிமுத்தை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஏஎம் மாரிமுத்தை கைது செய்